நம்மளுக்கு ஹீட்டர்லாம் போடுறாரு. See that this is a good apple, right? Pick from trees. நேற்று வந்திருந்தா பார்த்துருக்கலாம் போல். உங்கள் கொடுத்த இந்த 2 ஆப்பிளையும் சாப்பிட்டு போவோம். சாக்லேட் காஃபி குடிப்போன்னு பார்த்தா சார் இஸ் க்ளோஸ்டு சார், ஓப்பனிங் இன் 12:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். இந்தியா அவுட்லைன் மேப் வ்ளாகில் இன்றைக்கி 190வது நாளுங்க. இப்போது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா 181லேருந்து 190வது நாள் வரைக்கும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஊடலை வந்து அடிபட்டுருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேண்டேஜ் அடிபட்டுருச்சுங்க ஊடலை. நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், தமிழ்நாடு வ்ளாக்லேயும் அடிப்படலை, கேரளா வ்ளாக்லேயும் அடிபடலை, இந்தியா வ்ளாகில் அடிபடாதுன்னு நினச்சேன், அடிபட்டுருச்சு. ஸோ என்ன நடந்துச்சுன்னா, இந்த 181லேருந்து 185 வரைக்கும் இந்த தீபாவளி வந்துச்சுல, ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே இந்த ஹோட்டல்லேருந்து கிளம்பி அந்த கேலாங்லேருந்து பாதி தூரம் வந்திருந்தேன் அந்த ஹோட்டலுக்கு. அங்கே அந்த ஹோட்டல்லேருந்து அப்படியே அங்கேருந்து கிளம்புனாதான். அங்கேருந்து நிறைய கரடு முரடான பாதைகள், டாக்ஸியில் வந்தது. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அந்த அனக்நாக் வரைக்கும் வந்து சேர்ந்தது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ 181வது நாள். இப்போது எங்கே போயிட்டுருக்கோன்னா கிறிஸ்துவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். கிறிஸ்துவர்லேருந்து அதுக்கப்புறம் அனநாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இப்படியும் ஒரு நாள் நான் 1.5 நாளில் போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன். இங்கேருந்து ரொம்ப கிலோமீட்டர் இருக்குது, 200 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து அது பக்கத்தில் தான், அந்த அனநாக் பக்கத்தில் தான் அந்த லியோ காஃபி ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு அது வீடியோ எடுத்துட்டேன்னா அப்படியே கீழே இறங்கிடலாம். ரொம்ப முடியலைங்க, குள்ளு தாங்க முடியல, கீழே இறங்கிடலான்னு தான் பிளான். அது போய் காஃபி ஷாப் எடுத்து முடிச்சிட்டேன்னா கீழே இறங்கிடலாம். காஃபி ஷாப்புக்காக தான் எவ்வளோ தூரம் வந்தது. சரி வாங்க போகலாம். 1 நேரம் கழிச்சு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம பிரதர் வந்து என்னென்னா பைக்கில் கூட்டிகிட்டு வந்தார். என்னென்னா லிஃப்ட்டு வந்து நாளைக்கு டுமாரோ தான் கிடைக்குமா. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு எந்த லிஃப்ட்டும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதனால் இவர் கூட இருந்துட்டு நாளைக்கு காலையில் 5:30 to 8:30 அந்த இடப்பட்ட டயத்தில் தான் அந்த ஒரு வேன் போகுமா கிறிஸ்துவருக்கு. அந்த இங்கேருந்து கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் ரைட், 60 கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கான். ஸோ நாளைக்கு தான் போக முடியும், வேறு வழியே இல்லை. ஆரம்பித்தோடனே வீடியோ முடிஞ்ச மாதிரி இருக்குது. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். அண்டு இப்போ ஒருத்தர் நம்மளை கூட்டி வந்தார்ல, அவர் ஆக்சுவலாக வந்து போலீஸாங்க. நான் அவர் கூட தான் வந்துக்கிட்டு இருந்தேன். யார் என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டே சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, அவர் ரிவீல் பண்ணுறாரு. ஸோ இது வந்து இவரோட கிராமமாக. ஸோ என் வீட்டில் கொஞ்சம் நைட்டு மட்டும் தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் எந்திரிச்சிட்டு அப்படியே பக்கத்துலேயே நீங்கள் லிஃப்ட் கேட் போயிடலாம். வண்டி ஏதாச்சும் வந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் போயிடலாம், நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நைட்டு வெளியே தூங்குறது இன்றைக்கி ரொம்ப கஷ்டம், ரொம்ப குளிராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நேற்றே குளிராக தான் இருந்துச்சு. சரி ஓகே, எனிவே வாங்க போகலாம். ஹாய் ப்ரோ, ஹாய். This is a house, right? Okay, nice to. வந்தாச்சுங்க ஒரு வழியா. இதான் ஒரு வீடா. ஸோ ஒரு பையன் இருக்கார், பையன் உள்ளே போயிட்டார். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் அலோவிங் யுவர் ஹோம். கேன் ஐ கம்? ஓகே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இங்கே தான் உட்காரமா, நம்மளுக்கு ஹீட்டர்லாம் போடுறாரு. தேங்க்யூ ப்ரோ. திஸ் வாட் இஸ் ஏரியா, வாட் யூ சே? பாட்ரன்ற ஏரியாவில் இருக்கார். ஸோ இன்றைக்கி இவர் கூட ஸ்டே பண்ண சொல்கிறாரு. ஸோ என்ன சாப்பிட்றதுன்னு தெரில, ரொம்ப சாப்பிட்றதுன்னு தெரில, பசிக்குது. ஏதாவது சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு பார்க்குறேன். பட்
கில்லுதுங்க. அந்த இது சரியாக மாட்டேங்குது. இந்த அல்சர் ப்ராப்ளம் சைடில் இந்த வலிச்சுக்குன்னு சொல்லி அது சரியாக மாட்டேங்குது. இன்னும் சரியானால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். குட் மார்னிங். அடுத்த நாள் எழுந்திரிச்சாச்சு. ஸோ கிருஷ்வருக்கு வண்டி போகுதான், டக்குன்னு வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டி போகிறாரு. போயிட்டு பேசுகிறேன், கிருஷ்வர் போயிட்டு பேசுகிறேன். அதே கடை பக்கத்தில் வந்திருக்கோம். இங்கே தான் வண்டி நிற்குமா, வந்தவுடனே அப்படியே கிருஷ்வர் ஏறி போகலான்றாரு. அவசர அவசரமாக ஓடி வந்தேன். இந்த டைலுக்கு வந்துருமா, அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் கூட பண்ணாமல் அப்படியே கடன்னு கிளம்பி வந்துட்டேன். வண்டி ஏற்றி விட்டார். தேங்க்யூ ப்ரோ. ஒரு வழியாக அந்த கிருஷ்வர்ன்ற ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு இப்போ தான் வந்தேன். வந்து சேர்ந்தவுடனே எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. மேப் தப்பாக வழி காமிச்சிட்டு இருந்துச்சு. அனந்த்நாக் அப்படின்ற ஒரு ஊருக்கு தான் நாளைக்கு போகலான்ற மாதிரி பிளானு. என்னென்னா இங்கே பஸ்ஸு காலையில் வந்துடுமா, சேம் டாக்ஸியும் காலையில் வந்துடுமா. ஸோ அதனால் மிஸ் பண்ணிட்டேன். அங்கே வந்து இறங்குறதே 9-10 மணி ஆயிடுச்சு. ஸோ அது இல்லாமல் அது காலையிலே 5 மணி to 8 மணிக்குள்ளே அது போயிடுமா அனந்த்நாக்கு. ஸோ அதனால் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். வெளியே ஒரு இடத்துல சாப்பிட்டேன். நாளைக்கு போகும்போது காட்டுறேன் அனந்த்நாக் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே காமிச்சிட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம் இங்கேருந்து. சரிங்களா? தங்குறதுக்கு ஒரு எனக்காக ரூம் வந்து பிரதர் பார்த்து கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே என்னென்னா இப்போது நம்ம வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம இது மதத்துலேயே நான் வந்து தங்கியிருந்தேன். பட் வந்து இப்போ வந்து கிறிஸ்துவர் வந்து இந்த மாதிரி நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்காரு. ஸோ அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து நான் தங்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ சார்ஜ் போட்டுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குளிக்க முடிஞ்சால் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான் நாளைக்கு. ஸோ இதுதான் பிளான். இன்றைக்கி 182வது நாள் நினைக்கிறேன். ஓகே, எனிவே பட் 183வது நாள் கரெக்டாக போகும்னு நினைக்கிறேன். So thank you so much, brother. Really very thanks. And very helpful. Here you can whatever you have any hurdle here, you can call me anytime. Yeah, I will come here. Okay. Yeah, okay. Okay. There is no problem. They are the officials here. Okay. Okay. Whatever your need is, they will fulfill their need. Yeah, okay. Can I go to the bathroom or clean? Yeah, actually they are calling me from everything. Okay, okay. Thank you. Thank you. Thanks. Nice to meet you, bro. And this is a very big help for me. Thank you. No problem, bro. No problem. Okay. And இதுதான் ரூம். ஒரு வழியாக ஒரு சின்ன இது மாதிரி பெட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே பிளாங்கெட்டில் விரித்து படுக்க வேண்டியதான். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்ன ப்ரோ இந்த மாதிரி முஸ்லீம் இதெல்லாம் தங்க மாட்டிங்களான்ட்டு தாங்கிட்டேன். அப்படியே அதுவாக நடக்குது, என்ன பண்ணுறது. இன்னொரு விஷயங்க நான் சொல்லலான் இருந்தேன். இந்த ஷூ போட்டே நடக்கிறதுனால இந்த கட்டை விரல் இந்த விரலெல்லாம் வந்து அப்படியே ஒரு கல் மாதிரி அப்படியே வலிக்குதுங்க. சரியான வலி, நடக்கவே முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பசிக்குது. அதை சொல்லியிருந்தேன் ப்ரோட்ட, சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பார்ப்போம், வெயிட் பண்ணுறேன். என்னன்னு தெரிலங்க. இப்போ தான் அவர் கொண்டு வந்த பிரியாணி சாப்பிட்டேன். இடுப்பில் இந்த பக்கம் சரியான வலி. குளிருது, ரொம்ப வலியாக வேற இருக்கு. சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். குட் மார்னிங். 183வது நாள். ஸோ ரொம்ப லேட்டாக எழுந்திரிச்சிட்டேங்க இன்றைக்கி. தூங்கினேன், எந்திரிச்ச டைமே 6:30 மணிக்கு செட் பண்ணேன் அலாரம். பார்த்தா அடிச்சிச்சு, ஆஃப் பண்ணிட்டு தூங்கிட்டேன். ரொம்ப எந்திரிச்சு பார்த்தா 9:30 மணி ஆகுது. சரி, ஓகே. எனிவே இப்போ பக்கத்தில் வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் வந்து துவைச்சி போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஸோ திரும்ப எல்லாமே உடம்புலாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு நல்லா க்ளீனாக துவைச்சி முடிச்சுட்டு உடம்பு ஆமாம் அப்படி தான் குளிச்சு முடிச்சுட்டு ரெடி பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு தான் போகணும். வேறு வழியே இல்லை. பஸ் மிஸ் பண்ணிட்டேன். 6 to 8 வரும்னாங்க. இப்போ 9:30 மணி மிஸ் பண்ணிட்டேன் பஸ்ஸை. ஸோ பார்த்துட்டு கிளம்பணும். பார்ப்போம். துவைச்சி முடிச்சுட்டு வெயில் வந்தோடனே துவைச்சி முடிச்சுட்டு காய போட்டு ரெடி பண்ணிவிட்டு அதை அப்புறம் தான் கிளம்ப முடியும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அடுத்த நாள் 184வது நாள் இன்றைக்கி. ஸோ கிளம்பி வந்தாச்சு. கிளம்பி அனந்த்நாக் தான் போயிட்டுருக்கேன். ஸோ என்னன்னா காலையிலே கிளம்பிடுமா. இந்த பஸ்ஸாக இருந்தாலும் காராக இருந்தாலும் காலையில் கிளம்பிடுமா. ஸோ அதனால் வந்து
ஒரு காரில் ஏறி போயிட்டுருக்கேன். அங்கே வந்து ஒருத்தர் ட்ராவல் பண்ணுவார்ல, அவர் வந்து இன்னொரு காருக்கு வெயிட் பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கான். ஸோ அங்கே போயிட்டு அந்த கார் பிக்கப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே அனந்த்நாக் போக வேண்டியதான். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கேன். இதுதான் நீங்கள் பார்க்குற கிருஷ்ணர். நான் வந்து அந்த அங்கே ஓரத்தில் ஒரு மசூதியில் தான் இருந்தேன். மசூதியா எதுன்னு தெரில, பள்ளிவாசலான்னு தெரில, அங்கே தான் இருந்தேன். ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஒரு வழியாக அனந்த்நாக் பக்கத்தில் வந்துட்டேன். இன்னும் 30 கிலோமீட்டர் தான் இருக்குது போகணும். 30 கிலோமீட்டர் போயிட்டு அங்கே போயிட்டு அங்கே என்னென்னு பார்க்கணும். நான் போயிட்டு சொல்கிறேன். போகும்போது நடந்து தான் போகிறேன் 30 கிலோமீட்டர். அப்படி நடந்து போகும்போது சொல்கிறேன் என்ன நடந்துச்சுட்டு. இதுதான் அனந்த்நாக் பக்கத்தில் இருக்கிற ஊர். அதாங்க இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். 2 நாளாக வந்து கார்லேயே வந்தாச்சு. எவ்வளோ தூரம் கார்லேயே வந்துட்டோம். ஸோ இனிமேல் வந்து கொஞ்சம் நடந்து போகணும். ஸோ அதே மாதிரி அந்த கால் வீக்கம் கொஞ்சம் குறையுன்னு நினைக்கிறேன். நடக்க கொஞ்சம் அந்த வலி போகும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அண்ணா வரைக்கும் நடந்தால் போகணும், வேறு வழியே இல்லை. இன்னும் ஒரு 30 கிலோமீட்டரா, வேறு வழியே இல்லை, நடந்தாகணும். நடந்து வந்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு எது கிடைக்குதோ இல்லையோ ஆப்பிள் கரெக்டாக கிடச்சிருதுங்க. என்னன்னே தெரியல. நிறைய பேர் வந்து ஆப்பிள் கொடுக்குறாங்க, சாப்பிட சொல்லி ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே இருக்கிறது மோஸ்ட்டாக வந்து இருக்கிறது ஆப்பிள்னால நிறைய பேர் தேங்க்யூ ஃபார் ஸோ மச் திஸ் ஆப்பிள். நிறைய பேர் லடாக் ஆப்பிள் கொடுத்தாங்க. இது வந்து காஷ்மீர் ஆப்பிள், காஷ்மீரில் ஆப்பிள் கொடுக்குறாங்க. ஒன்றுமே இல்லை, நான் கேட்கவே இல்லை, அவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். யுவர் நேம்? வசீம். தேங்க்யூ ஸோ மச். 15 கிலோமீட்டர் நடந்துட்டேங்க. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஆனால் பக்கத்துலேயே வந்து இன்னொரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இந்தியன் ஆயில் பெட்ரோல் பம்ப் இருக்குது. பேசாமல் அங்கே தங்கிட்டு காலையில் அடுத்த நாள் 185வது நாள் போய் அந்த ஹோட்டல் போய் பார்க்கலான் இருக்கேன். ஏன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் ஹோட்டல் க்ளோஸ் ஆகிருக்கும். தெரில, மேபி சொல்கிறேன் க்ளோஸ் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி வந்ததே இங்கே நம்ம கிறிஸ்துவாரிலேருந்து கிளம்பி வந்ததே இங்கே அனந்த்நாக்கு வந்து கிளம்பி வந்ததே ஒரு 5 மணி நேரம் ட்ராவல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் பம்ப் போகிறதுக்கே 15 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அதாவது பெட்ரோல் பம்ப் பார்க்கணும். பெட்ரோல் பம்ப் பார்த்துட்டு அங்கே போய் தங்கிட்டு ஸோ அடுத்த நாள் தான் போகணும். ஒரே மாதிரி ஒரு மாதிரி போராக போகுது, என்னன்னு தெரில. அந்த 5 நாளும் போராக போகுது. 2 நாள் உடம்பு சரியில்லை, இன்றைக்கும் லைட்டாக உடம்பு சரியில்லை. ஸோ அப்படியே போகுது, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஒரு மாதிரி கரன்னு போகுது. இனிமே நல்லா போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த லியோ இந்த காஃபி ஷாப் போனோடனே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பெட்ரோல் பம்புக்காக சும்மா வெயிட் பண்ணி லிஃப்ட் கேட்குறா நினைக்கிறேன். இன்னொருத்தன் வந்து ஆப்பிள் கொடுத்துட்டு போகிறாரு. ஒரு வழியாக பெட்ரோல் பம்ப் வந்துட்டேங்க. தங்க அலோவ் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேயே டென்ட் போட்டு தங்கிட்டு காலையில் குளிக்கிறதுக்கும் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஸ்ட்ரைட்டாக இங்கே கிளம்பி அப்படியே அனந்த்நாக் போயிட்டு கேஃபே போய் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஜம்மு சைடு பார்த்துட்டு கிளம்பிட்டு திரும்ப ஏன் ஜம்மு சைடு போகிறேன்னா பக்கத்தில் வந்து ஜம்மு சைடு வழியாக தான் இன்னொரு சைடு போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் வெயிலே வாங்கிக்கலாம். ஜம்மு சைடில் எப்படி வெயில் இருந்துச்சு, ஸோ அந்த மாதிரி வெயிலையும் லைட்டாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகலான்னு சொல்லிட்டு தான் பிளானு. ஸோ டென்ட் போட்டு பேசுகிறேன். ஒரு வழியாக டென்ட் போட்டேங்க. டென்ட் போட்டு அப்படியே ஃபுல்லாக செட் பண்ணிகிட்டு இருக்கேன் தூங்குறதுக்கு. இன்னொன்றுங்க, நீங்கள் கேட்கலாம், என்னடா போகிற டக்குன்னு போகிற உடனே டென்ட் போடுற, தூங்குறேன்ற, ட்ராவல் பண்ணுறேன்ற அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள்லாம் காட்டவே மாட்டேற அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நடந்து போகும்போது சரியான வலிக்குதுங்க. இருங்க காலை காட்டுறேன், என்ன இருக்குன்னு பாருங்கள். நான் காலை பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா வந்து எதுவுமே ஆகாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து இந்த ஃபினிஷிங் லைன் இருக்குல்ல, இந்த காலில் வந்து இந்த விரல் இதில் இந்த பாதம் இருக்குல்ல, இந்த இடம் இது ஃபுல்லாக வந்து கல் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கட்டவரில் உங்களுக்கு நல்லா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் கல் மாதிரி ஆகி நடக்கவே முடியல. சரியான வின்னு வலிக்குதுங்க. ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இதுக்கு பதிலாக வேறு மாதிரி ஏதாவது வலிச்சா கூட நான் நடந்துருவேன். இது வந்து குத்துரமாக இருக்குது. காலுக்குள்ளே வந்து ஏதோ குத்துரமாக இருக்கா, வலிக்குது, நடக்கவே முடியல. அது ஷாக்ஸ் போட்டனாலையா
இல்லை எதுனாலன்னு தெரில, ஆனால் வலிக்குதுங்க, சரியான வலி வலிக்குது. அதனால தான் ஒரு 10-15 கிலோமீட்டர் வரைக்கும் நான் ஓரளவு முடிகிற அளவு நடந்துட்டு பெட்ரோல் பங்க் வந்தோடனே முடியலப்பா போதும்பா அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிவிட்டு, இன்னும் பக்கத்தில் தான் 15 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் தான். போயிட்டு நாளைக்கு கண்டிப்பாக போயிட்டு வலி இருந்தாலும் பரவாயில்ல நான் எடுத்துகிட்டு கஃபேலாம் எடுத்து முடிச்சுட்டு அது அப்புறம் தான் இதை பற்றி பார்க்குறதா ஐடியா. எனக்கு முதல்ல வந்ததே இதுக்காக, எவ்வளோ தூரம் இந்த கேலாங்லேருந்து வந்து எவ்வளோ இந்த சைனா இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ தூரம் திரும்ப ரிட்டன் இந்த காஷ்மீர் பக்கத்தில் வந்ததே இதுக்காக தான். இந்த லியோ கேஃபே போய் எடுத்துகிட்டு வரலான்ட்டு தான். எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அடுத்தடுத்த உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், அடுத்தடுத்த வழியெல்லாம் போகும்போது உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கும், நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள். இதுதான் உங்கள்கிட்ட சொல்லலான்றேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம், 186வது நாளில் பார்க்கலாம். 185 நாள் வரைக்கும் ஒரு மாதிரி போயிடுச்சு, 186வது நாள் சூப்பராக போகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு செம்மையாக போகும்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு எதுக்கும் டேட் பார்த்து வச்சுக்கிறேன், எந்தெந்த டைமில் அந்த கஃபே ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பார்த்து வச்சுட்டு நான் கிளம்புறேன். சரிங்களா, நம்ம நாளைக்கு போவோம். குட் நைட். குட் மார்னிங்க, 186வது நாள். ஸோ எந்திரிச்சிட்டேன், டென்ட்டு போட்டு எந்திரிச்சிட்டேன். ஸோ இவர் தான் வந்து பெர்மிஷன் கொடுத்தாரு டென்ட் போடுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்டு இப்போது நம்ம வந்து பக்கத்தில் வந்து நிறைய ஆப்பிள் மரம் இருக்குங்க, அது லைட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக நம்ம இது இந்த லியோ கேஃபே ஷாப். இன்னும் 23 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. கரெக்டாக சொல்லணும்னா அப்ராக்சிமேட்லி 23 கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து. அண்ணாங்க வந்து 18 கிலோமீட்டரு. அங்கேருந்து இந்த கஃபே வந்து இங்கேருந்து ஆக்சுவலாக 23 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ வாங்க போகலாம், அப்படியே கிளம்பலாம் வாங்க. இந்த இல்லை பக்கத்துலேயே ஆப்பிள் ட்ரீ இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம்தான் இந்த தோட்டக்காரர் வந்து எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்கன்னாரு. இந்த பாருங்கள், தெரியுதா? மஞ்சளாக இருக்குது, எடுத்துட்டாங்க போலங்க. இந்த அங்கங்கே இருக்குது, தெரியுதா? சின்னதாக இருக்குது, அங்கங்கே பழுத்துருக்கு பாருங்கள், தெரியுதா? 1-2 இருக்குது. எல்லாமே மேக்ஸிமம் எடுத்தாச்சுப்பா அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். அவர் சொன்ன மாதிரி எதுலேயும் காணோம். முன்னாடி மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு, உள்ளே அவ்வளோவா இல்லை. இந்த பாருங்கள், குட்டியோண்டு ஒன்று தெரியுதா? மேக்ஸிமம் எல்லாமே வந்து இந்த அறுவடை எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது இருந்துச்சா டக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். போகிற வழியில் வேறு ஏதாவது தோட்டம் இருந்துச்சுன்னா டக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஒரு வழியாக வந்து ஒரு தோட்டத்துக்கு இன்னொரு தோட்டத்துக்கு வந்திருக்கேன். அங்கே இப்போ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக வந்து நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு காஞ்ச ஆப்பிள் மைதானம் இருந்துச்சு. இங்கே வந்து கொஞ்சம் அந்த அறுவடை பண்ணி ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறாங்களாம். ஆனால் ஒரு சில மரம் மட்டும் இருக்கா, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் தான் அந்த ஓனர். ஹை ப்ரோ, நைஸ் டு மீட் யூ. அண்ட் ஐ வில் டேக் அ வீடியோ இன்சைட் தட் ஆப்பிள் ட்ரீ. கேன் யூ? ஓகே, ஸோ வாங்க போகலாம். இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து ஃபுல்லாக அந்த அறுவடை பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க ஏற்கனவே. இந்த இப்போ முன்னாடி இருக்கிற மரம்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஆப்பிள்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்கன்றாங்க. பட் ஒரு சில மரம் மட்டும் இன்னும் இருக்கான், அங்கே தான் எனக்கு வந்து கூட்டி போய் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், சுத்தமாக எல்லாமே எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது எடுத்து முடிச்சு அந்த கீழே நிறைய கிடக்கு பாருங்கள், தெரியுதா? பட் அந்த சைடு தான் ஒரு சில மரத்தில் இருக்குன்றாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கேன். இதுக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். என்ன சொன்னாங்கன்னா இங்கே உள்ள ஆப்பிள்லாம் நிறைய இருக்குன்னாங்க. பட் வந்து எல்லாத்தையும் பறிச்சிட்டாங்களாம். இப்போ தான் இன்றைக்கி மத்தியானம் தான் பறிச்சாங்களாம். அதான் வந்து ஷோ பண்ணி காட்டுறாங்க. So thank you Alang for this apple bro, and I see that this is a good apple, right? These are fresh apples. Very very fresh. I see that. One day before these are picked from trees. Picked from trees. Yeah. நேற்று வந்திருந்தா பார்த்துருக்கலாம் போல். எனக்கு என்னென்னா இந்த மரத்துலேயே அப்படியே ஆப்பிள் காட்டுறது கொஞ்சம் இஷ்டம். ஸோ அதுக்காக தான் வந்தேன். ஆனால் பார்த்தா வந்து நிறைய இடத்துல இந்த இப்போது அறுவடை காலம்ன்றனால எல்லா இடத்துலையும் வந்து ஃபுல்லாக ஆப்பிள் வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு கீழே ஜம்மு சைடுக்கோ இல்லை இந்தியாவில் மற்ற இடத்துக்கோ வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் ஆல்மோஸ்ட்
இதுதான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ எனிவே வந்ததுக்கு இந்தியா வ்ளாகில் வந்து வந்ததுக்கு எனிவேஸ் ஆப்பிள் மரத்தை பார்க்கணுன்னு இருந்தேன், பார்த்துட்டேன். சேம் ஆப்பிள் பழத்தையும் நேரில் பார்த்துட்டேன். ஸோ அவங்க விவசாயங்களையும் நேரில் பார்த்தாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. Thanks. தேங்க்யூ. சேம் வந்து இப்போது நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு வந்து ஃபுல்லாக ஆப்பிளாக சாப்பிட்டே வரதுனால இங்கே இருக்கிறவர் என்ன சொல்கிறாரு, ஆப்பிள் சாப்பிடுங்கன்னாரு. நான் வந்து சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு 2 நாளாக ஆப்பிளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், அதாவது சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். பட் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இதையே நாங்கள் ஃபுட்டாக சம்டைம்ஸ் சாப்பிட்டுப்போம், சேம் வந்து ப்ராடக்ட்டும் அந்த மாதிரி வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி. நான் வந்து மெனி டேஸ் நம்ம வந்து ஆப்பிளாக சாப்பிட்டு எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி வயிறு வலிக்குது. ஏதாவது வேறு சம்திங் எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு பார்க்குறேன். ஸோ போகும்போது யாராச்சும் ஆப்பிள்லாம் கொடுக்காம வேறு யாராவது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான் பார்த்துக்கிட்டே வந்தேன், ஒரு சில நல்ல ஆப்பிளும் கீழே விழுந்துருக்குங்க. ஒரு சில நல்ல ஆப்பிளும் கீழே விழுந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி சில ஆப்பிள்லாம் அவங்க மிதிச்சிடுறாங்க. இது கழுவி தான் சாப்பிட்ணும். பட் நான் ஃபுல்லாக பார்த்துட்டேன் பாருங்கள், நல்ல ஆப்பிளாக தான் இருக்குது. எனிவே ஆப்பிள் மரத்தை பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் ஆப்பிளோட பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், முடிய மாட்டேங்குதே. சரி, ஓகே. எனிவே ஆப்பிள் மரத்தை பார்த்தாச்சு, ஆப்பிளையும் எடுத்தாச்சு. நல்லா பிடுங்கினா நல்லாயிருக்கும். இந்த மரத்துலேருந்து பிடுங்கினா நல்லாயிருக்கும். இந்த மரத்துலேயே அப்படியே ஆப்பிளோடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு பார்த்தேன். அப்படியே அங்கேருந்து அப்படி பிடுங்குற மாதிரி உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கலான்னு பார்த்தா முடியலை. பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து இங்கே வரங்க கொயன்னு இருக்குங்க. ஃபுல்லாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வந்து ஏற்றிட்டாங்க, எல்லாம் ஏற்றிட்டு அப்படியே கிளம்புறாங்க. ஒவ்வொரு ஊருக்காக அப்படியே போவாங்க லாரியில். அப்படி கீழே ஜம்மு சைடில் ஆல் இந்தியா இந்த மாதிரி நிறைய இடத்துல பேக் பண்ணிட்டு அப்படியே போகும். ஆனால் ஆப்பிள் பார்த்தா இவ்வளோ ஆப்பிள் இப்படி வேஸ்ட்டாக போயிருக்குன்றத பார்த்தா தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் ஒரு சில இடத்துல நல்ல ஆப்பிளும் இருக்குது. இந்த இதெல்லாம் நல்ல ஆப்பிள் தான். அப்பா, இங்கே பாருங்கள், இதெல்லாம் நல்ல, ஒரு சில இதெல்லாம் நல்ல ஆப்பிள் தான். இந்த பாருங்கள், க்ரீன் ஆப்பிள்லாம் இருக்குது. க்ரீன் ஆப்பிள்லாம் எப்படி வளருதுன்னு தெரியலையே. ஒரே மரத்தில் எல்லாமே வளருமா இல்லை தனித்தனியாக விளைவிப்பாங்களான்னு தெரில. இந்த இடத்துல க்ரீன் ஆப்பிள்லாம் தெரியுது. இந்த மாதிரி தாங்க பேக் பண்ணுறாங்க, ஃபுல்லாக பேக் பண்ணி அப்படியே போகுது. க்ரீன் ஆப்பிள் சாப்பிடணும் போல் இருக்குன்னு கேட்டு பார்ப்போமா? பாருங்கள், கூடையில் ஃபுல்லாக க்ரீன் ஆப்பிளாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சிலது போயிருக்கு பாருங்கள். எப்படி தரம் பிரிப்பாங்கன்றது தெரில. யார்கிட்ட பெர்மிஷன் கேட்குறது? யாருமே காணா. இப்போ ஆப்பிள் வாசம் குப்புன்னு அடிக்கணுங்க. இப்போதைக்கு இந்த 2 ஆப்பிள் எனக்கு கொடுத்துருக்காங்க. கூடைக்குள்ளேயும் சின்ன சின்ன ஆப்பிள் இருக்குது பாருங்கள். ஆப்பிள்லாம் நினப்போம், எப்படா ஆப்பிள் சாப்பிடுவோம், நல்லா அந்த சூப்பராக இருக்குமே, டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு என்ன பண்ணால் ஒரு 2-3 நாளாக ஆப்பிளாக சாப்பிட்டு போர் அடிக்குதுங்க. க்ரீன் ஆப்பிள் தான் சாப்பிடல, க்ரீன் ஆப்பிள் இப்போ கிடச்சிருக்கு, அப்படியே சாப்பிட்டே போக வேண்டியதான். வேறு என்ன, அவ்வளோதான். ஏதாச்சும் சாப்பாடு ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த சோறு குழம்பு எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சாப்பிடணும் போலேயே இருக்குது. அவங்க கொடுத்த இந்த 2 ஆப்பிளையும் சாப்பிட்டு பார்ப்போம். க்ரீன் ஆப்பிள் ட்ரையே பண்ணதில்லை. க்ரீன் ஆப்பிள் வேணால் ட்ரை பண்ணலாம் பார்க்குறேன். டிஃப்ரெண்ட்டாக தான் அங்கே இருக்குது. அந்த ஆப்பிளுக்கும் இந்த ஆப்பிளுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்குது. நேச்சுரலில் அது உடனே தெரியுது. அதுனா கொஞ்சம் இனிப்பாக இருக்கும், இது வந்து கொஞ்சம் புளிப்போடு சேர்ந்தா ஒரு இனிப்பாக மாதிரி இருக்குது. க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்டதே இல்லை, இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நேச்சுரலாக பறித்து சாப்பிட்றேன். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வெளியே உட்காந்து இந்த ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன்ல, ஸோ ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பிரதர் வந்து பார்த்துட்டு, என்ன ப்ரோ ஆப்பிள் சாப்பிட்றீங்க, எதுவும் சாப்பிட்லையே அப்படின்னு கேட்டார். இல்லை ப்ரோ, ரொம்ப நாளாக ஆப்பிளாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது, அவராக கூட்டிகிட்டு வந்து நான் உங்களுக்கு சாப்பாடு தரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி சொல்லி அவர் வீட்டுக்கு கூட்டி வந்திருக்காரு. சாப்பிட்டு போகலான்னு தான் இருக்கேன். சாவல்னு சொல்லியிருக்கேன். சாவல்னா அரிசி, ரைஸுன்னு அர்த்தம். ஸோ சாவல் சொல்லியிருக்கேன், என்ன வருதுன்னு தெரில. பட் எப்படி இருந்தாலும் நல்லாயிருக்கும். இவங்க இதில் நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். ஸோ நான் சாப்பிட்டுட்டு
அதுக்கப்புறம் போனோம். ரொம்ப பசி. காலையிலேருந்து ஒரு 6 மணிக்கு எழுந்திரிச்சேன். ஸோ இப்போ மத்தியானம் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 2:30 ஆயிடுச்சு. அப்போது பார்த்துக்கோங்க எப்படி பசி இருக்கும்ட்டு. ஆப்பிள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், அந்த பசி தீராது. ஸோ அதனால் வந்து வாய் விட்டுட்டு கேட்டேன். இவராக கேட்டார், என்ன ப்ரோ சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்டார். நானும் ஓகேன்ட்டேன். ஸோ வந்துக்கிட்டு இருக்கேன், பார்க்கலாம். சாப்பிட்டுட்டு நான் சொல்கிறேன். பாருங்க, கை கழுவுறதுக்குலாம் உபதேசம் பண்ணுறாங்க. தேங்க்யூ. வந்து இது ஷாவல். ஸோ வேறு எதுவும் வரும்னு நினைக்கிறேன், நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் வாட் இஸ் திஸ் ப்ரோ? திஸ் பட்டர் ரைட்? Cheese. ஓ சீஸ். இது சீஸ் அண்ட் கர்ட் அண்ட் பொட்டேட்டோ இவ்வளோ வச்சுருக்காருங்க. Chutney. ஓகே ஓகே. இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் ஐ வில் ஈட் ரைட். This is a veg saag. ஓகே ஓகே ஓகே. இவ்வளோ இது வச்சுருக்காருங்க. நான் இப்போ தான் 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கேட்டேன். பட் இவ்வளோது எப்படி ரெடி பண்ணான்னு தெரில. இல்லை அவங்களுக்காக ரெடி பண்ண என்கிட்ட கொடுத்துருக்கானான்னு தெரில. ஓகே, நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி ப்ரோக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ப்ரோ ஃபார் திஸ் ஃபுட் அண்ட் ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தட் பிக்கஸ்ட். This is our culture. Thank you so much. And I see that many days Kashmiris people is very good people and helping people, right? We treat our guests like God. ஓகே தேங்க்யூ. சரி ஓகேங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு சொல்கிறேன். ஊடலை என்னால் ஃபோனில் எடுக்க முடியாது. இல்லாமல் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். பட் வந்து என்ன சொல்கிறது, எப்படி இது போகிறதுன்னு தெரிலன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். கர்ட்லேருந்து போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் இதில் சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் மட்டும் பேசுகிறேன். ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு ஞாபகமே வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. என்னென்னா இந்த அரிசி மட்டும்தான் வேறு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு முடிச்சிட்டேன். வால்நட்ஸ் நிறைய தான் இருந்தாங்க, அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே போகணுங்க. நான் இப்போ தான் சாப்பிட்டேன், மறந்துருச்சு. டக்குன்னு போயிட்டு அந்த இது லியோ காஃபி ஷாப் வீடியோ எடுக்கணும். கிளம்புவாங்க. வந்தாச்சுங்க, நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து மாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அது பக்கத்தில் தான் லியோ காஃபி ஷாப் இருக்குது. வாங்க போகலாம். முடியலைங்க, ரொம்ப தூரம் நடந்துட்டேன், கால் வலிக்குது. அது இல்லாமல் அந்த புண்ணு வேறு வலிச்சுக்கிட்டே இருக்குது. என்னன்னே தெரியல, புண்ணு வலிக்குது. ஸோ அது இல்லாமல் இவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து தள்ளிட்டு அவ்வளோ தூரம் நடந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது. பட் போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லியோ காஃபி ஷாப் பக்கத்தில் தான் இருக்குது. மட்டான் அப்படின்ற ஒரு இடத்து பக்கத்தில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும், போயிடலாம். வந்து விட்டோம். சிஃபார் இங்கே தாங்க, உள்ளே தாங்க இந்த நடந்தது, இந்த லியோ ஷூட்டிங் நடந்தது. உள்ளே போய் பெர்மிஷன் கேட்குறேன். எடுக்க முடிஞ்சால் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்துகிட்டு, இதுக்காக தான் நான் வந்தோம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான். தெரியுதா, அப்படியே இதே இடம் தான். பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே இப்படி இருக்குது, போர்டு போட்டிருக்கு பாருங்கள். Sifar in Leo because Leo was at Sifar. இங்கே தான் நான் வருவார். வந்துட்டு இப்படி போவார். போயிட்டு அந்த ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு உள்ளே போவார். ஞாபகம் இருக்கா? ஒரு வழியாக வந்துட்டோம். இதுக்காக தான் நான் கேலாங்லேருந்து எவ்வளோ தூரம் வந்தேன். பார்ப்போம், பெர்மிஷன் கேட்டுகிட்டே ஃபுல்லாக எடுப்போம். நோ இஷ்யூ, நீ பாட்டு ஷூட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. எதுக்குங்க அப்படின்னு கேட்கும்போது, ஷூட் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெர்மிஷன்லாம் ஒன்றும் கேட்க வரல. அது இல்லாமல் நீங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க, இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கீங்க அப்படின்றோடனே தாராளமாக நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க மாதிரி சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. This side, right? அண்டு சேம் அதே மாதிரி தாங்க நானும் நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு இது இருக்குமே, என்னது, ஹேண்ட் வாஷ் பண்ணுற மாதிரி. இது எங்கேன்னு தெரியுதா? பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருக்குமே. இங்கே தான் வந்து டேபிள் போட்டு அந்த பில்லை இது விஜய் சாரோட அப்பாவும் விஜய் சாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே தான் சுதாகர் சாரும் வந்திருக்காரு, கோபி சுதாகர் அவங்களும் வந்துருந்தாங்க. ஆனால் வந்து படத்தில் பார்க்குறதுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க.
பார்த்தீங்களா, ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது ஹோட்டல். நான் வந்து படத்தில் பார்க்கும்போது பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏதோ சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்களேன், நீங்களே பாருங்களேன், இவ்வளோதான் இருக்குது, பக்கத்தில் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த இன்சைடில் அந்த ஒரு ஃபைட் நடக்கும்ல அந்த ஏரியா, ஸோ அது வந்து இன்சைடில் தான் இருக்குது. ஸோ அங்கே உள்ளே போய் பார்ப்போம். பட் க்ளோஸ் ஆகிருக்கு, கொஞ்சம் நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓப்பன் பண்ணானே உள்ளே போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதான். உள்ளே வந்தாச்சு. உள்ளே இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து விஜய் சார் இந்த வழியாக வருவார்ல, எப்படின்னா கரெக்டாக வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இப்படி வருவார்ல, உள்ளே போயிட்டு அந்த வழியாக பல விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டு இந்த வழியாக வருவார். கரெக்டாக இந்த பில் கவுண்டர் வழியாக இங்கே இருக்குது. ஆக்சுவலாக பில் கவுண்டரு படத்தில் ஆக்சுவலாக இங்கே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக வருவார். வந்துட்டு நிறையா விஷயம், அந்த ஸ்டவ் சரியாக இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இப்போ இந்த வழியாக வந்துட்டு சேம் இப்படி வந்துடுவார். ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குங்க. நேரில் பார்க்கும்போதும் படத்தில் பார்க்கும்போது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது வந்து சின்னதாக இருக்குது, இதை விட சின்னதாக இருக்குது. அதையும் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஆனால் வந்து ஃபுல்லாக இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் மெயின். அங்கேருந்து வருவாரா, அங்கேருந்து போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த வழியாக சுற்றி வந்து இப்படி தான் வருவார். இதுதான் வந்து ஆக்சுவலாக ஹோட்டல், இந்த கஃபே ஷாப், சாரி. அதே சேம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. வந்து சின்னதாக தான் இருக்குது. சார் மெயின் இதுதான். சாக்லேட் காஃபி குடிப்போன்னு பார்த்தா சார் இஸ் க்ளோஸ்டு சார், ஓப்பனிங் இன் 12:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு வழியாக பார்த்துட்டோம், அப்படியே வாங்க கிளம்புவோம். ஒரு நாள் கழிச்சு ஒரு வழியாக பார்த்தாச்சு. பெருசாக எதிர்பார்த்தேன், உள்ளே அந்த செட்டப்லாம் அப்படியே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். வேறு மாதிரி இருக்குது. ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சரி, ஓகே வாங்க கிளம்ப. மூவி இது இந்த கஃபேக்கு வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்துட்டு ஒரு கஃபே இருக்குது, சேம் அதே பிராண்ட் கஃபே இருக்குது. கேப்புச்சினோ வந்து 140 something, 150 ரைட், 159 வந்து இதோட லியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது கெஃபே இருக்குது. என்ன சொல்கிற கேப்புச்சினோ இருக்குது, 159 சொல்கிறாங்க. ஸோ அதையும் சேம் வந்து ஒரு பஃப்பு, இன்னொன்று வந்து நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். உனக்கு எப்படா மணி வந்துருச்சுன்னு கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து இப்போ இந்த இங்கே தங்கியிருந்தேன் சொன்னேன்ல, ஒரு கேம்பில், சோல்ஜர்ஸ் கேம்பில் தங்கியிருந்தேன் சொல்லியிருந்த. ஸோ அதில் வந்து ஒரு டம்ளர் நம்மளுக்காக ஒரு 500 கொடுத்தாரு. ஸோ அதில் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்புவோம். காஃபி கொடுத்துட்டாரு. ஸோ அதை பாருங்கள், அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். ஸோ ஹாட்டின் ஷேப்பில் போட்டு கொடுத்தாரு, உடனே சிந்திருச்சு கீழே. ஸோ சாப்பிட்டுட்டு ஒரு இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சாப்பிட்டுட்டு அப்படியே திரும்ப ரிட்டர்ன் ஜம்மு சைடு தாங்க போகணும். அப்படியே இந்த சைடு தான் போகணும். பட் எடுத்தாச்சு, சிஃபர் அதை எடுத்தாச்சு. தேங்க்யூ. I am appreciative. You have to come my visit. தேங்க்யூ. For our restaurant Sifar. Okay. And there are already the movie shoot. In for here. The Leo, for the Leo movie. Okay. So you will enjoy here. Which you want to eat, I will give complimentary. தேங்க்யூ. இன்னொரு விஷயங்க நல்லா இருக்குது சாப்பிட.
காஃபியும் நல்லா இருந்துச்சு. இவர் சொல்கிறாரு என்னன்னா, பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொல்லிகிட்டு இருந்தேன், மணி இல்லாமல் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன், யாராச்சும் ஹெல்ப்போடு தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். மணி இல்லாமல் எவ்வளோ தூரம் வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் சார், மணி இல்லாமல் லடாக் வரைக்கும்லாம் போயிட்டு வந்துட்டேன். யாராச்சும் அந்த மாதிரி சிமெண்ட் கம்பெனிக்காரர் யாராச்சும், அதுக்கப்புறம் வேறு யாராச்சும் இந்த கொடுக்குற மணியில் தான் நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. ஸோ அது இல்லாமல் நான் வந்து இந்த கஃபே ஷாப்புக்கு, இந்த சிஃபார் கஃபே ஷாப்புக்கு வந்து ஷூட் பண்ணதை அவர் பெருமையாக நினைக்கிறாருங்க. நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இவ்வளோ தூரம் வர்றதை அவர் பெருமையாக நினைக்கிறாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன். காசு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். என்கிட்ட 140 இருந்துச்சு. கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் வேணான்றாரு. இல்லை ப்ரோ இருக்கட்டும், நீங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, காசு இல்லாமல் வேறு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதா சொல்கிறீங்க, அதனால் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ வாங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்படியே நம்ம ஜம்மு சைடு போயிட்டே இருக்க வேண்டியதான். அண்ட் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் யுவர் காம்ப்ளிமெண்ட்ரி. தேங்க்யூ. தேங்க்யூ. பை பை. தமிழ் சர்வைவர் மை யூடியூப் சேனல். 2 பேர் நான் போயிட்டுருந்தேன். போயிட்டு இருக்கும்போது 2 பேர் வந்து எனக்கு இது லிஃப்ட் கொடுக்குறாங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. நடக்கிற எதிர்பார்க்கல, டக்குன்னு லிஃப்ட் கொடுக்குறாங்க. போயிட்டு சாப்பாடு வாங்கி தரேன்ற மாதிரி சொல்கிறாங்க. போய் சாப்பிட்டுட்டு ஜம்மு சைடு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியது. நான் ஜம்மு சைடு தான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களாம் வந்து இல்லை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு லிஃப்ட்டு கொடுக்குறாங்க. ஃப்ரைட் ரைஸ் சொல்லியிருக்கேன், பார்சல் சொல்லியிருக்கேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பார்சல் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியது. ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டேன்னா அந்த இது கஃபேயில் சாப்பிட்டுட்டு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் திரும்ப அந்த கஃபே பக்கத்துலேயே திரும்ப கூட்டி வந்திருக்காங்க, வெஜ் ஹோட்டல்னு சொல்லிவிட்டு. ஸோ சொன்னேன், இந்த மாதிரி சாப்பிட வேணாம் சார், நான் பார்சலோன்னு வாங்கிட்டு போகிறேன், பார்சல் வாங்கிட்டு அப்படி ஸ்ட்ரைட்டாக நான் போயிடுறேன், ஜம்மு சைடு தான் போயிட்டுருக்கேன், அங்கே அது வரைக்கும் எனக்கு இறக்கி விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படியே போக வேண்டியதான். ஸோ பிரதர் வந்து காஷ்மீரி. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து நிறைய உங்கள் சவுத் இந்தியன் பீப்புள்ஸ் வந்து இங்கே வர சொல்லுங்கள், பயப்பட சொல்லாதீங்க. ஏன்னா வந்து எல்லோரும் ஒன்று தான், எல்லோரும் சமம் தான், எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணுற பீப்புள்ஸ் தான். இங்கே காஷ்மீரில் ஃபுல்லாக வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுற பீப்புள்ஸ் தான், யாரும் பயப்படாமல் வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏதாவது அவர் சொல்கிறாரு, வீடியோவில் சொல்கிறாரு. சேம் வந்து எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி தான், எல்லோரும் வர சொல்லுங்கள், பயப்பட சொல்லாதீங்க. அந்த மாதிரி பகல்காம் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இங்கே வந்து வராமல் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு. சேம் இப்போ நம்ம வந்து ஜம்மு சைடு தான் போகணும். பார்ப்போம், வேகமாக போயிடலாமா, இன்றைக்குள்ளே முடியுமான்றதை பார்ப்போம். அவங்க வாங்கி கொடுத்த ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக போகணும். நேஷ்னல் ஹைவே போயிட்டோம்னா லிஃப்ட்டு நிறைய கிடைக்குன்றாங்க ஜம்மு போகிறதுக்கு. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கேன். சார்ஜ் வேறு ரொம்ப கம்மியாக இருக்குது, சார்ஜ் வேறு போடணும். அதாவது கடையில் சார்ஜ் போட்டுட்டு பவர் பேங்கே சார்ஜ் போடணும், ரெண்டுமே சார்ஜ் போட்டு கிளம்பணும். ஒரு வழியாக வந்தாச்சுங்க, அங்கேருந்து வந்தாச்சு நேஷ்னல் ஹைவே. இப்போ அந்த வழியாக தான் போகணும், நம்ம அந்த வழியாக ஸ்ட்ரைட்டாக போகணும். இங்கே எதுக்கு இங்கே நிற்கிறேன்னா, இவர் லிஃப்ட் கொடுத்தாரு. லிஃப்ட் கொடுத்துட்டு என் கூட நீங்கள் கண்டிப்பாக என் ஷாப்பில் வந்து நீங்கள் காஃபி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அதான் அவர் கூட போயிட்டுருக்கேன். ஒரு வழியாக வந்தாச்சு. சிப்ஸ் வச்சுருக்கேன், காஃபி ஆர் டீ சம்திங் வரும்ன்ற வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து தட் சைடு இஸ் ஜம்மு ரைட்? ஓ திஸ் சைடு, ஓ இந்த சைடு தான் ஜம்முவா, ஸ்ட்ரைட்டாக போகணுமா? ஆக்சுவலாக வந்து இந்த சைடு இப்போது நான் காமிச்சேன், அந்த சைடு தான் வந்து ஜம்மு சைடு போகணுமா. இன்னொன்று இவர் சொன்னார் என்னென்னா, 50 கிலோமீட்டர், நியர்பை 50 கிலோமீட்டர் இஸ் ஹாட் ரைட்? கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுமா 50 கிலோமீட்டரில் ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுமா. ஸோ ஸ்வெட்டர்லாம் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். ஓகேங்க, சாப்பிட்டாச்சு, டீ சாப்பிட்டாச்சு, லேஸ் சாப்பிட்டாச்சு. பக்கத்துலேயே வந்து இது பெட்ரோல் பம்ப் இருக்குது, அங்கே போயிட்டு ப்ரூஃபெல்லாம் கொடுத்துட்டு ஸ்டே பண்ண வேண்டியதான். ஸோ ஒரு வழியாக காஷ்மீர் விட்டு வெளியே போக போகிறோம் நாளைக்கு. ஸோ நாளைக்கு ஜம்மு சைடு போயிட்டு அங்கே ஹாட்டான அந்த என்விரான்மெண்ட்டை பார்த்துட்டு அப்படியே நம்ம போகணுங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்கள்கிட்ட நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லலான் இருந்தேன். ஸோ அதை ஜம்மு போயிட்டு சொல்கிறேன். குட் மார்னிங்க. முன்னாடி தெரியுதுல ஒரு ரூம், அங்கே தான் தங்கியிருந்தேன். என்னென்னா பெட்ரோல் பங்கில் தான் தங்குற மாதிரி நேற்று ஐடியா. ஆனால் வந்து நேற்று அவர் ஹெல்ப் பண்ணார்ல, ஒருத்தர் 2 வீலர் ஹெல்ப் பண்ணார், தாடி வச்சுட்டு ஹெல்ப் பண்ணார்னு சொன்னேன்ல, அவர் கீழேயே வந்து ஒரு ரூம் வச்சுருக்காரா, இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். சாப்பாடும் தந்தார், ஃப்ரைட் ரைஸ் தந்தார்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே எதுவும் எந்திரிச்சிட்டு இப்போ தான் எந்திரிக்கிறேன். ஸோ 188வது நாள் எந்திரிச்சிட்டேன். ஜம்மு சைட் போயிட்டுருக்கேன். போயிட்டு அந்த ஜம்மு போனவுடனே நம்மளுக்கு வந்து ஹீட் ஆயிருமா, அதாவது கூலிங்லாம் இருக்காதுன்றாங்க. நல்ல வேலையாக எல்லாமே இந்த டிஷர்ட்டு உள்ளே இருக்கிற இந்த டிஷர்ட் வரைக்கும் இது வரைக்கும் எல்லாமே எடுத்து போட்டு ஒயிட் டிஷர்ட் உள்ளே இருக்குது, அதை மட்டும் போட்டு ஃப்ரீயாக சுற்ற வேண்டியதுதான். எவ்வளோ நாள் குளிர் தாங்கினது. இப்போ கொஞ்சம் நேரம் இந்த வெயிலை இது வாங்க வேண்டியதுதான், வெயில் இந்த ஹீட் காற்றை வாங்க வேண்டியதுதான். வாங்க போகலாம், கிளம்பலாம். ஜம்மு சைட் தான் போகிறோம், வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். வெளியே வந்தாச்சு, ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான், ஸ்ட்ரைட்டாக ஜம்மு தான். குளிச்சாச்சு, ரெடி ஆயாச்சுங்க. ஒரு வழியாக அந்த ரூமில் ஹீட் வாட்டர் வந்துச்சு, குளிச்சுட்டே ரெடி ஆகிட்டு சாப்பிடணும். அதுக்கு தான் ஹோட்டல் தேடி போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். இப்போ தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். கேப் டிரைவர்ஸ் வந்து நிப்பாட்டிட்டு போகிறது வந்து ரொம்ப டேஞ்சரான ஏரியா. நீங்கள் வந்ததை அந்த இன்னொரு சைட் வழியாக வந்திருப்பீங்க, அந்த பெட்ரோல் பங்க்லாம் சரிஞ்சு விழுந்துருச்சுல அந்த சிலைய வழியாக வந்திருப்பீங்க. இது வந்து நீங்கள் போகிற வழி வந்து ரிட்டர்ன் போகிற வழி வந்து ரொம்ப டேஞ்சரான வழி. ஸோ அதனால் நாங்களே எங்களுக்கு லிஃப்ட் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் போயிட்டுருக்கேன். ஸோ பார்ப்போம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ஃபார் திஸ். தேங்க்யூ. இவர் தான் லிஃப்ட் கொடுக்குறாரு நம்மளுக்கு. பார்ப்போம், ஜம்மு போய் சேரும். இவர் வந்து கார் ஓனரா, இவர் டிரைவரா? This is a car owner and I am his driver. ஓகே ஓகே ஓகே. I will give 3,000 rupees okay from my pocket and you will give 5,000. Okay? No bro, I don't have any cash. Yeah. आवा कोरमस ना. இங்கேருந்து போகிறதுக்கு 5,000 ஆகுன்றாரு. பட் என்கிட்ட கேஷ் வேறு இல்லை, அதான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் வந்து பிரதர் வந்து என்ன சொல்கிறாரு, 3,000 நான் கொடுக்குறேன் அப்படின்றாரு. பட் பேலன்ஸ் 2,000 ஹவு டு Pause the video, I will tell you. இப்போ என்ன சொன்னாருன்னா, நான் ஜம்மு வரைக்கும் போகல, சும்மா சொன்னேன் ஜம்மு வரைக்கும் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பக்கத்தில் 30 கிலோமீட்டர் வரைக்கும் நான் லிஃப்ட் தரேன் காரில், அதுக்கப்புறம் நீங்கள் லிஃப்ட் கேட்டு போங்க, பட் போகிறது பார்த்து போங்க, ரொம்ப டேஞ்சரான ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி ஓகே, எப்படியோ போய் சேருவோம், ஆனால் பார்த்து பத்திரமா தான் போகணும். கரெக்டாக வந்து 190வது நாளில் வந்து நான் போய் சேர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் ஜம்மு சைடில். இங்கேருந்து 242 கிலோமீட்டர்ன்றாங்க. பார்ப்போம், சேர்றதுக்கு வழியை பார்ப்போம். பட் போகிறது டேஞ்சரான வழி, பார்த்து தான் போகணும். என்னடா திரும்ப நடக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப் டிரைவர் என்னன்னு தெரில, மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சா என்னன்னு தெரில. அவராக கூப்பிட்றாரு, அவராக காசு கேட்குறாரு, அவராக வேணாம் ப்ரோ உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா இறங்கிடுங்க அப்படின்றாரு. கிணத்தனமாக இருக்குது. நான் எதுவுமே கேட்கவே இல்லை. கேபில் எனக்கு லிஃப்ட் கொடுங்கன்னு நான் கேட்கல, அவராக கொடுக்குறேன்னாரு. சரி நான் ஏறுறேன்னா காசு கொடுங்கன்றாரு, காசு இல்லைன்னா சரி இறங்குன்றாரு. எதுக்கு ப்ரோ ஏறுறீங்க அப்படின்றாரு. நான் எதுவுமே கேட்கல, நான் நடந்தான் போயிட்டுருக்கேன்னு அவராக வம்படியாக வந்து இது பண்ணுறாரு. என்ன பண்ணுறது, அவங்க நிலைமை அப்படி. சரி ஓகே வாங்க போல. ஸோ பார்த்துருப்பீங்க, அது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லாரி டிரைவர் வந்து ஜம்மு வரைக்கும் லிஃப்ட் கொடுத்துட்டாரு. ஸோ அதுவும் பார்க்கலைன்னா பாருங்கள். இந்த ரூட்டில் தான் வந்துகிட்டு இருக்கோம். உடனே டாக்ஸிக்காரங்க இது வேறு ரூட்டுப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், டாக்ஸி ஏறி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிழலில் நிற்கிறேன், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்ப வேண்டியதான் ரொம்ப. ஸோ நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஒரு வழியாக வந்து என்ன ஆச்சுன்னா சொல்கிறேன். நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். நம்மளுக்கு கரெக்டாக வந்து இங்கே ஜம்முலேருந்து இந்த காஷ்மீர்லேருந்து ஜம்மு போகும்போது ஒருத்தர் வந்து சோல்ஜர் வந்து நம்ம தமிழ்காரரை தான் ஹெல்ப் பண்ணார். சேம் அதே மாதிரி இப்போ நான் திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது சேம் இன்னொரு தமிழர் சோல்ஜர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு லாரியில் லிப்பாட்டிட்டு ப்ரோ வந்து எனக்கு வந்து லிஃப்ட் கொடுத்துட்ருக்காரு. ஸ்ட்ரைட்டாக வந்து ஜம்மு தான் போகணும். ஜம்மு போய் இறங்கிட்டேன்னா அப்பாடான் இருக்குங்க. எல்லாமே கலெக்டிட்டேன். இன்னும் இப்போ கபன்னு வேர் காமிக்குது, அப்பாடான் இருக்கு. கோட்டை முன்னாடி எடுத்துட்டேன். ஸோ இந்த கோட்டையும் போய் எடுத்துருவோம், இந்த ஜாக்கெட்டையும். ரொம்ப கசகசன்னு ஆரம்பிச்சிருச்சு, எடுத்துட வேண்டியது எல்லாத்தையும். சாப்பிட வந்திருக்கோம். அப்படியேதான் இது சாவல் சொல்லியிருக்கேன். திரும்ப சோறு தான் நிறைய சாப்பிடுவோம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஜம்முக்கு வந்துட்டேன், வந்து இறங்கிட்டேன். அவரும் வந்து டிரைவரும் வந்து எவ்வளோ தூரம் ஜம்மு வரைக்கும் வந்து இறங்கி விட்டார். ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. என்னென்னா அந்த லாரி வந்து பிடிச்சி ஏறும்போது லைட்டாக அடிபட்டு பேண்டேஜ் போடுற நிலமை.
என்ன ஆயிடுச்சுன்னா கீறி விட்டுருச்சு. இந்த கரெக்டாக அந்த சதை இருக்குல்ல அதில் கீறி விட்டுருச்சு. அதனால தான் இந்த இப்படி எடுக்காமல் இப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன். செம்ம வலிங்க, கீறி விட்டுருச்சு. ஸோ அது இல்லாமல் 2 நாள் 3 நாள் வரைக்கும் போகணுன்றாங்க டாக்டரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இப்படி தான் போகணும், ஜம்முலேருந்து இப்படி இந்த சைடு தான் போகணும். கரெக்டாக வந்து நான் எது எடுக்கிறேனோ கேமரா எடுக்கிறேனோ அந்த கையிலேயே அடிபட்டிருக்கேன். சேம் வந்து சாப்பிட்ற கையிலேயே அடிபட்டிருக்கு. என்ன பண்ண போகிறேன்னு தெரில, ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ பக்கத்தில் ஏதாவது பெட்ரோல் பம்ப் போயிட்டு இது டென்ட்டு போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு பேசுகிறேன், சரிங்களா? நாளைக்கு இன்னைக்கு 188வது நாள். நல்லா போச்சுன்னு நினச்சேன், கரெக்டாக அடிபட்டுருச்சு. 189வது நாள் பேசுகிறேன். ஸோ குட் நைட், நல்லா போகணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் கழித்து இந்த கையில் இது இருக்கனால ரொம்ப கஷ்டப்பட்டு பிரதரோட ஹெல்ப்போட டென்ட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போது டென்ட்டு உள்ளே போயிட்டு நம்ம ஸ்டே பண்ண வேண்டியதான். பட் ரோட்டில் தான் பண்ணுறேன், வேறு வழி இல்லை. எங்கேயுமே வேறு இது பெட்ரோல் பங்கில் பெர்மிஷன் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறது, இப்போது கையில் அடிபட்டிருக்கு. ஸோ கஷ்டப்பட்டு தான் டென்ட் மேக் பண்ணேன். உள்ளே போய் தூங்க வேண்டியதான், நாளைக்கு காலையில் போனேன். சாரி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் ஹெல்ப். குட் மார்னிங்க. இங்கே தான் டென்ட் போட்டிருந்தேன். நேற்று நைட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரில, கையில் அடிபட்டிருக்கேன், இந்த மாதிரி இந்தியா ஃபுல்லாக போயிட்டுருக்கேன்னு சொல்லிவிட்டு உள்ளே ரூம் கொடுத்து தங்க சொல்லிட்டாங்க. முன்னாடி சூட்கேஸ் இருக்குது. ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். என்ன இந்த டென்ட்டு திரும்ப எடுக்கும்போது ரொம்ப சிரமமாயிருச்சுங்க இந்த அடிப்பட்டனால. சரி என்ன பண்ணுறது, எடுத்துகிட்டு இப்போ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இப்போது இது ஜம்முலேருந்து கிளம்பி ஹிமாச்சல் பிரதேஷ் வழியாக போயிட்டுருக்கேன். பாருங்கள், இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அங்கேருந்து தான் ஜம்மு ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி போகிறோம். ஸ்ட்ரைட்டாக அப்படி போயிட்டு ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த இது தர்மஸ்தாலா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே டார்ஜிலிங், மேகல்யா அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துக்கு போக போகிறோம். இங்கே தான் தங்கியிருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு போகணும். ரொம்ப தூரம் நடக்கவும் முடியல, இந்த ட்ரோலிங் பேலை வச்சு இழுக்கவும் முடியல. பேசாமல் ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான் இருக்கேன். பார்ப்போம். பாலம் ஃபுல்லாக சரியான தூசியாக இருக்குங்க. நடந்து வர்ற ரோடு ஃபுல்லாக ஆனால் வந்து தூசியாக தாங்க இருக்குது. மூச்சு விட முடியாத மாதிரி தான் இருக்குது, தூசியாக வந்துட்டு இருக்கு. பட் எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த ஜம்மு மட்டும் தாண்டிட்டோம்னா ஈஸியாக நடந்துடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக நடந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்னென்னா இது வரைக்கும் வந்து எந்த அடியும் படாது, எனக்கு வந்து பெருசாக அவ்வளோ படல. அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். திடீர்னு அடிப்பட்டவுடனே வலிக்குதுங்க, சுருன்னு வலிக்குது. இப்போ பக்கத்துலேயே பெட்ரோல் பங்க் இருக்குன்றாரு. பக்கத்துலேயே போயிட்டு பெட்ரோல் பங்கு பார்த்துட்டு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், ஆதார் மற்ற டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்னிங் திரும்ப கண்டினியூ பண்ணணும். என்ன கோயிலில் ஸ்டே பண்ணலான் இருந்தேன், பட் பெட்ரோல் பங்க் பக்கத்துலேயே இருக்குது. இப்போ பார்த்து நாங்கள் ஸ்டே பண்ணோம். ஒரு வழியாக நைட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் உள்ளே ஒரு சின்ன ரூம் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே தான் நைட் ஸ்டே பண்ண போகிறேன். முடியலைங்க, இந்த மாதிரி கையில் இப்படி வச்சுக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாளே முடியல. இது எப்போ ஆற போகுதுன்னு தெரில எனக்கு. பட் நிறைய பேர் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அடிபட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. லிஃப்டெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் லிஃப்ட்டு கேட்டு ஒருத்தவர்கிட்ட வந்தேன். பார்த்தா இப்படி ஆயிடுச்சு. இப்படி வந்துட்டு இந்த ரூமில் தேங்க்யூக்கோ அப்படின்ற மாதிரி பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டு வாங்கி வச்சுருக்காங்க. நாளைக்கு போகும்போது அப்படியே கொண்டு போகணும். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் மேட்ரு. ஸோ நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு அப்படியே வீடியோ போட்டுட்டு அடுத்த இந்த 10 நாள் கொஞ்சம் போராக தான் இருந்திருக்கும் உங்களுக்கு. அங்கேருந்து திரும்ப ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஸோ உடம்பு வேறு சரியில்லாமல் போகுது அப்பப்போ. ஸோ ரிட்டர்ன் கொஞ்சம் போராக தான் இருக்கும். இனிமே போகிற விலாகஸ்னால் இனிமே
போக இருக்கிற vlogலாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம். குட் நைட், நாளைக்கு பார்ப்போம். மார்னிங்கு 190வது நாள். ஸோ இந்த பெட்ரோல் பங்க்லேயே வந்து இந்த வீடியோலாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். காலையில் 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்கேன். ஸோ வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ பார்ப்போம். இவ்வளோ தூரம் கொஞ்சம் பொறுமையாக போச்சு, கொஞ்சம் உடம்பும் சரியில்லாமல் போச்சு. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சி இந்த 10 நாளில். பட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அடுத்த 10 நாளில் 190லேருந்து 200 வரைக்கும் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எடிட் பண்ணி போடுறேன், பாருங்கள். ஸோ பார்த்துருப்பீங்க, வந்துட்டேன். வந்ததில் இந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து தங்கிட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த ஒரு கையில் அடிபட்டனால சரியான கஷ்டமாயிடுச்சு. எந்த வேலையுமே பண்ண முடியல. டென்ட்டு போட முடியல, பேக் லோட் பண்ண முடியல, பேக்கை இழுத்துட்டு போக முடியல, சாப்பிட முடியல மெயினாக. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கஷ்டமாயிடுச்சு. இப்போ இது ஆறுனா தான் எனக்கு வந்து விடியோ காலமே. இது ஆறுனால தான் எனக்கு கரெக்டாக வந்து ப்ளாக் பண்ண முடியும். மெயினாக ப்ளாக் பண்ணுறதுக்கு ஃபோன் வீடியோ எடுக்கணும், அதுவே என்னால் பண்ண முடியல. ஒரு 2-3 நாள் கழித்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ண முடியுமான்னு தெரில. எடிட் பண்ணிவிட்டு இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணணும். ஸோ பார்ப்போம், நல்லா போகும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த 191வது நாள்லேருந்து நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 191வது நாள்லேருந்து 200வது நாள் நல்லா இதெல்லாம் ஆறி புண்ணெல்லாம் ஆறி நல்லா போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஃபாலோ பண்ணாத ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேறு என்ன, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி போகிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக 850 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கோம். இன்னும் போக போக வந்து 900 அப்படி ஒரு 200வது நாளில் ஒரு லைவ் போடலான்னு இருக்கேன். லைவ் போட்டுட்டு கரெக்டாக வந்து 1000 சப்ஸ்கிரைபரோட அந்த லைவ் முடிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டு போகலான்னு இருக்கேன். ஸோ சேனல்லே நிறைய அப்கிரேட் தேவைப்படுது, அப்படியே அப்டேட் ஆகிட்டே போகலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல்ல. நன்றி.